வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? திவாகருக்கும், சாண்ட்ராவுக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கிரிஞ்சாவே ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சாண்ட்ரா வந்தாங்க இல்லையா? அன்னைக்கு நேத்துக்கா முந்தா நாள். அது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா? ஓகே. முந்தா நாள். அப்போ சாண்ட்ரா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, "சார் நீங்க சூப்பரா ஆக்ட் பண்றீங்க. உங்க ரீல்ஸ் எல்லாம் பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அப்போ திவாகர பாராட்டும்போது, "நான் வந்து ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறேன். டாக்டர் திவாகர் நானு. என்ன வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அப்ப அவ என்ன சொன்னாங்க, "வாட்டர்மெலன் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரிஞ்சா இருக்கே. நீங்க இன்னும் நல்ல பேரா வச்சுக்கலாம். பவர் ஸ்டார் அந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாமே." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவரு வந்து, "அப்படியா சரிங்க" அப்படின்னு போயிட்டாரு. வேற ஒண்ணும் பேசல. ரியாக்ட் பண்ணல. ஆனா, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திவாகர் அவர்கள் நெறைய விஷயங்கள லேட்டா தான் பண்ணுவாரு. இப்போ அந்த "உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்த தக்காளி சட்னியா" அப்படின்னு ஒரு இது வந்தது இல்லையா? அதுல வந்து என்ன பண்ணிருக்காரு, திவாகர் இவங்கள போட்டு அடிக்கிறாரு. அதாவது 4 பேர பத்தி பேசும்போது, சாண்ட்ராவ பத்தி பேசும்போது, இவங்க பேட் பிஹேவியர் அப்படின்ட்டாரு. பேட் பிஹேவியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரிஞ்சுனா என்ன அர்த்தம்? 2க்கும் ஒரே ஈக்குவல் மீனிங்கானா கண்டிப்பா கிடையாது. கிரிஞ்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அத கிண்டல் பண்றது. இது மாரி ஒரு கிழிந்தா அசிங்கமா இல்லையா? கிண்டலா இல்லையா? அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி. ஆனா அவரு என்ன பண்ணிட்டாரு, பேட் பிஹேவியர் பண்றாங்க சாண்ட்ரா அப்படின்ட்டாரு. அத வந்து நைட்டு பேசும்போது கேட்டாங்கப்பா. ஐய்யய்யோ! 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பெரிய கான்வர்சேஷனா போயிடுச்சு. நீங்க அதாவது எப்பவுமே திவாகர் வந்து சொல்றத கேட்க மாட்டாரு இல்லையா? நீங்க என்ன சொல்றது? நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். அது கிரிஞ்சு அப்படின்றதுக்கும், பேட் பிஹேவியர்ன்றது ஈக்குவலான வார்த்தையா? அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கேட்கறாங்க. பட் அதுக்கு வந்து அவரு சரியான விளக்கம் குடுக்கல. கிரிஞ்சுனா என்ன? அப்படின்னு கேட்டாங்க. நீங்க சொல்லுங்க. கிரிஞ்சுனா என்னன்னு கேட்டேங்க. உங்களுக்கு தான் ஏதோ அது தப்பான வார்த்தையா தெரியுதுல்ல. கிரிஞ்சுனா என்னன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கேட்கறாங்க. அதுக்கு இவரு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு மீனிங் தெரியல பாவம். இவரு டாக்டர் வேற படிச்சிருக்கேன் அப்படின்றாரு. அதாவது இதுதான் வந்து பிரச்சனை இவர்ட்ட. ஒரு வார்த்தைக்கு அர்த்தமும் தெரியாது. பிரச்சனையும் பேச மாட்டாரு. பட் இதுல வந்து இவரு தலையிட்டார் இல்லையா? அதாவது சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் நம்ம பிரஜன் தலையிட்டார் இல்லையா? அது வந்து தப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சொன்னோம். ஆனா தப்புங்கிறது அவரும் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து தான் கேட்டாரு. அப்ப கூட என்ன பண்ணாரு, "நீங்க இந்த மாரி கைய நீட்டி பேசாதீங்க" அப்படின்ட்டு அவர் சைடுல நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ இவங்க அரோரா, வியானாலாம் நிக்கிறாங்க. "நீங்க என்ன என்ன மிரட்டுறீங்க என்ன?" அப்படிங்கிறாரு. யாரு? நம்ம திவாகர். "ஏங்க மிரட்டவே இல்லங்க. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவரு ஏங்க மிரட்டுறாரு அப்படின்னு சொல்றீங்கன்னு" அரோராவே சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன இல்லங்க அவர் மிரட்டுற மாரி தான் பேசுறாரு. ஏங்க மிரட்டுறதுன்னா கிட்ட வந்து கைய நீட்டி பேசி, இல்ல உங்கள குத்துற மாரி வர்றது, ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றது தான் மிரட்டுறது. நான் வந்து இப்ப நீங்க இந்த மாரி கை நீட்டி பேசாதீங்கன்னு சொல்லி நான் போயிட்டு தானப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. என் பொண்டாட்டிக்காக மட்டும் இல்லங்க. யாருக்காகவா இருந்தாலும் நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு. கிரிஞ்சி அப்படிங்கிறதுக்கும், பேட் பிஹேவியர்ங்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குங்க. பேட் பிஹேவியர்ன்னு சொல்றது வந்து, ஒருத்தரோட கேரக்டரையே வந்து அசாசினேட் பண்றது தப்பு. அவங்களோட கேரக்டரே சரியில்லன்னு சொல்றது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது அரோராவும் சொல்றாங்க. பேட் பிஹேவியர்ன்னு சொல்லக்கூடாதுங்க. நீங்க வந்து உங்களோட இது சரியில்ல. உங்களோட கேரக்டரே சரியில்ல அப்படின்னு சொல்லலாம். கேரக்டரே சரியில்ல அப்படின்னு சொல்ற மாரி. இத வந்து நீங்க வேற மாரி சொல்லியிருக்கலாம். அதாவது ஒருத்தர் நீங்க இந்த என்ன வந்து தப்பா சொல்லாதீங்கன்னு சொல்றது, நீங்க எப்படி வேணா மீனிங்ல சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சாண்ட்ரா வந்து அவ்ளோ தூரம் சொல்றாங்க. அவருக்கு புரியவே மாட்டேங்குது. திரும்ப கிரிஞ்சின்னு சொன்னது தப்பு அப்படிங்கிறாரு. நான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தை தாங்க கிரிஞ்சின்னு சொன்னேன். உங்கள நான் கிரிஞ்சின்னு சொல்லலங்க. ஆனா நீங்க என்ன பேட் பிஹேவியர் என்னது பேட் கேரக்டர் அப்படின்ட்டீங்க அப்படின்னு. ஆமா பேட் கேரக்டர், பேட் பிஹேவியர்ன்னு சொல்லிட்டேன். பேட் கேரக்டர்ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா அத அவருக்கு புரிய வைக்கவே முடியாது. நான் தான் சொன்னேனே, ஒருத்தரோட பேச்சு கேட்க மாட்டாரு அவரு. அதுதான் அவர்ட்ட இருக்கிற பிரச்சனை. அத நம்ம திரும்ப சொல்லிட்டோம். பட் அத தாண்டி அவர் வந்து யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய தலைவலி. இதுல இவரு சாண்ட்ராவுக்கு ஆதரவாக அவர் வந்த உடனே, "என்ன புருஷன் பொண்டாட்டி 2 ஒண்ணா வந்தா நீங்க வந்து என்ன வந்து மிரட்டுவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவே, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ அவர் பேசுனது எல்லாரும் பார்க்குறாங்க. யாரு நம்ம வினோத் வேற சப்போர்ட் பண்றாரு. "இல்லங்க, நீங்க சொன்ன பேட் கேரக்டர் அப்படிங்கிறதுக்கு தப்பு. அதுக்கு மன்னிப்பு கேளுங்க" அப்படின்னு. அவங்க மன்னிப்பு கேட்பாங்களா? அவங்க மன்னிப்பு கேட்டா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறாரு. அவங்க பாவம் அத முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் சொன்னாரு நம்ம யாரு நம்ம கம்ருதீன் வேற யாரோ வந்து சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லங்க அவங்க முடிச்சுட்டே போயிட்டாங்க. அத எதுங்க பேசணும்? அப்புறம் இவங்க கேப்டன் வந்தாங்க. கேப்டனும் வந்து ஏங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏங்க அத பேசிட்டு விடுங்க. ஆனா இத பத்தி பேசாதீங்க. பட் ஒருத்தர் பேட் கேரக்டர் அப்படின்னு சொல்றது, அவங்க கேரக்டரையே வந்து நீங்க தப்பா பேசுற மாரி அர்த்தம். உங்கள வாட்டர்மெலன் திவாகர்ங்கிறது கிரிஞ்சா இருக்குன்னு சொன்னது வந்து அந்த வார்த்தைய மட்டும் தான். உங்கள சொல்லல அவங்க.
அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாங்க. அவரு ஐயோ! அவரு நீ எப்பவுமே அதான் பெண்கள்ட்டயும் சரி, இவங்கள்ட்டயும் சரி யார்ட்டயும் வந்து பேச மாட்டாரு. யாராவது திட்டினா கூட வந்து அதுக்கு பயங்கரமா வாக்குவாதம் பண்ணுவாரே தவிர, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு காதுல வாங்க மாட்டாரு. இது நம்ம போன வாரம் எல்லாமே பார்த்தோம் இல்லையா அவர பத்தி. ஸோ அதுதான் அங்க பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த புரிதலே இல்லாம இருக்காரு மனுஷன். என்னதான்யா ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு சான்றாக ஆதரவாக பிரச்சனை வந்து கேட்டது வந்து ரொம்ப தப்பா போயிடுச்சு. என்னங்க இவரு சும்மா வந்து மிரட்டுற மாரி பேசுறாரு. ஏங்க அவரு க சா வியானாவும் சொல்றாங்க, இவரு அரோராவும் சொல்றாங்க. ஏங்க அவரு மிரட்டுற மாரியே பேசலங்க. உங்கள்ட்ட வந்து இந்த மாரி கைய நீட்டிலாம் பேசாதீங்க. இல்ல அதுவும் லேடீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதானே? அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அது அவர் ஒத்துக்கவே இல்ல. அப்புறம் பார்வதிகிட்ட வேற போய் கம்ப்ளைண்ட். இவங்க என்னெல்லாம் சேர்த்து மிரட்டுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேப்டன்ட்ட வந்து இவங்க ஏதோ கேட்கறாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நீங்க எல்லாம் 5, 6 பேர் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வார்த்தை ஏதோ வந்துச்சே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "அப்பா உன்ன பத்தியே நாங்க பேசலம்மா. விக்ரம் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் இவர்ட்ட ஒரு தடவ சண்டை போட்டு ஒரு 3 நாளா நான் பேசாம இருந்தேன். யாருகிட்ட? நம்ம வாட்டர்மெலன் திவாகர்ட்ட. அப்படின்னு சொன்னாரு. அப்போ அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, பிக் பாஸ் வீட்ட பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். இது வந்து ஒரு சிறை மாதிரி. நீங்க வெளியில போனா தான் வெளியில போயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் உங்ககிட்ட வெளியில பேசுறேன்னா, இவரு வந்தாரு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு நெறைய இடம் இருக்கு போறதுக்கு. உங்ககிட்ட வந்து நிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இங்க அப்படி இல்ல. எங்க போய் சுத்தி சுத்தி வந்தாலும் நீங்க நேரா ஒருத்தர மீட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னு சொல்லி கேப்டன் திவ்யா அவர்கள் சொன்னாங்க. அத வந்து பார்வதி மேனிபுலேட் பண்றாங்க. அவங்க எப்படி அப்படிலாம் சொல்லலாம்? அப்படின்ட்டு அது அது ஒரு அதாவது பார்வதி வந்து என்னது ஈர பேனாக்கி பேன பெருமாள் ஆகுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பண்றாங்க எல்லாத்தையும். அதுங்க இப்ப திவ்யா ஏதாவது பேசுனாங்கன்னா, அது கன்டென்ட் ஆக்கணும் அப்படிதான். ஆனா திவ்யா வந்து ஒரே அடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னோட ஸ்டேட்மெண்ட். இது யார் சொன்னாங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. அப்பதான் இவரு விக்கல் சிக்ரம் ஒத்துக்கிட்டாரு. இல்லங்க நான் தாங்க அத ஆரம்பிச்சேன். அதான் நானே வந்து ஒரு தடவ இவர்ட்ட சண்டை போட்டேன். ஒரு ஓட்டிங் இது பத்தி சொல்லி நீலாம் ஓட்ல தான் வெளில அனுப்பிச்சுருவாங்க அப்படின்னு சொன்னாரு. என்ன யாரும் நாமினேட் பண்ணல. நான் வந்து பிக் பாஸ் என்ன சேவ் பண்ணுங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுங்கன்னு நான் கேட்கல. என்ன யாரும் நாமினேட் பண்ணாதனால இருக்கேன். யாராவது நாமினேட் பண்ணாங்கன்னா, நான் எவ்வளவு ஓட்டு வாங்குறேன்னு மட்டும் நின்னு பாரு. சும்மா என்கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நான் யாராவது நாமினேட் பண்ண மாட்டேன்னு சொன்னேனா அப்படின்னு சொல்லி திவாகர் சண்டை போட்டார் இல்லையா? அப்பதான் வந்து அவர் 2 நாள் சும்மா பேசாம அவரு வியானோட பேசுவாரு, சுபிக்ஷாவோட பேசுவாரு. அதோட முடிச்சுட்டாரு. அது இப்ப வந்து பார்வதி கிட்டயும், இவர்ட்டயும் பேசுறாரு. வாட்டர்மெலன் திவாட்டயும் பேசுறாரு. இந்த புரிதல் வந்து திவாகருக்கு இல்ல. திவாகர் வந்து ஒரு தடவ இந்த பிரவீன் ராஜோட இஷ்யூ இருக்கு இல்லையா? அந்த பிரவீன் ராஜ் இஷ்யூ கூட அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தள்ளி விட்டு அவருக்கு காயம்லாம் ஆச்சு கையில. ஆனா, அத வந்து பேசும்போது திவாகர் கதைய சொல்றாரு. இவர்ட்ட விக்கல்ஸ் விக்ரம்ட்ட. அத முழுசா கேட்டுட்டு விகாஸ் விக்ரம் அவர்ட்ட ரிப்ளை பண்றாரு. ரிப்ளை பண்ணும்போது, நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. அவருக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஏங்க நான் உங்கள்ட்ட என்ன சொன்னீங்க? பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் பேசுறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நான் பேசும்போது என்ன அலோவே பண்ண மாட்டேங்கிறீங்களா? அப்படின்னு அவர் எல்லார்கிட்டயும் திவாகர் அப்படிதான் பண்றாரு. சோ ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகுது திவாகருக்கு. இப்ப நீங்க ஓட்டிங்ல நம்பர் 1ல இருந்த மனுஷன் 3வது இடம், 4வது இடம்னு போயிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன 3 3ர்ட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் போறாரு அப்படின்னா, அவர் வந்து காது கொடுத்து மற்றவர்களுடைய பேச்சை கேட்பதில்லை. அதுதான் அவருக்கு பெரிய மைனஸ். சோ அந்த புரிதலே இல்லாம விளையாடுறாரு திவாகர் அவர்கள். இப்ப சாண்ட்ரா கிட்டயும் அப்படிதான் பண்றாரு. சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து கிரிஞ்சு தானே சொன்னேன். வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிற பேர் கிரிஞ்சா இருக்கு. ஒரு ஹீரோ ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தர், ஹீரோ ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தர், அது சொன்னா சிரிப்பு தான் வருது. நீங்க வந்து நல்ல பேரா பவர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார்ன்னு இருக்கு இல்லையா? அந்த மாரி ஏதாவது பேர் வைக்கலாமே தவிர, வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு மீன்ஸ் அதாவது அதாவது என்னன்னா, அவங்க எப்படி சொல்ல வந்தாங்கன்னா, கிரிஞ்சா இருந்தா கிண்டலா இருக்கு அப்படின்றத கூட சொல்லல. ஒரு காமெடியனுக்கு சொல்ற பேர் மாரி இருக்கு. அந்த மாரி ஏதோ மீன் பண்ணி அவங்க சொன்னாங்க. ஆனா இவரு என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அது கிரிஞ்சுனா கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கு மீனிங் கூட தெரியல பாவம். அதனால ஒரு பேட் கேரக்டர் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் அங்க பிரச்சனையாச்சு. பார்க்கலாம். எனிவே கைஸ், தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.